1913 2013 வரைக்கும் 18 லட்சம் ஏக்கர் வக்ஃபுக்கு சொந்ததா இருந்தது. 2013 2021 வரைக்கும் சம்திங் 21 லட்சம் ஏக்கர் வந்ததா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 39 லட்சம் ஏக்கர் இருக்கு இந்தியாவிலங்கிறாங்க. நீங்க வக்ஃபு சொத்துல இருக்கக்கூடிய அந்த தர்மங்கள் பல இஸ்லாமியர்களுடைய மசூதிகள்ல இதே வக்ஃபு சார்ந்த பிரச்சனை இருக்கு. மதுரையில இருக்கு. மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற இந்த மன்னர் கொடுத்த சொத்துன்னு சொல்லி ஒரு மானிய பிரச்சனை இருக்கு. இது மாதிரி இந்த விவகாரங்கள் எல்லாம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக நெறிப்படுத்துவதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கேள்வி எங்க ஐயா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, இது இஸ்லாமிய மக்களுடைய மத உரிமையில் தலையிடுகிறதுன்னு கேட்கிறார். இந்த அரசாங்கம் மதசார்பற்ற அரசு மத்தியிலும் மாநிலத்திலும். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்துக்களுடைய கோவில்களை இந்துக்களுடைய சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுவதற்கு இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒண்ணு எங்களை மேல ஒரு ஆதிக்கம் செலுத்துறீங்க. நாங்க உதாரணம் இப்ப ரவிக்குமார் ஒரு கோயில் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த கோயிலுக்கு நான் சொத்து வாங்கியிருக்கேன்னா அந்த சொத்தை நான் விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஹெச்ஆர்என்சில போய் என்ஓசி தடையில்லா சான்று வாங்கிடுவான்னு சொல்றாங்க. இப்போ ஒரு தனிநபர் கோயில் வச்சிருந்தாலே இந்து சமய அறநிலையத்துறையிட்ட போகணுங்கிறது சரியா தப்பா? தப்பு. இந்து சமய அறநிலையத்துறைன்னு வச்சுக்கிட்டு என் கோயில் சொத்துக்களை எங்க முன்னோர்களுக்கு கொடுத்த சொத்துக்களை நாட்டாமத்தனம் பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு துளியும் வாய் திறக்காத முதலமைச்சர் வக்ஃபு சொத்து விஷயத்துல முஸ்லிம்களை தாஜா செய்வதற்கும் முஸ்லிம்களுடைய வாக்குகளை பெறுவதற்காகவும் தவறாக எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களை வழிநடத்துகிறார், அதற்காக நாடகம் போடுகிறார் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன்.